இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சூப்பர்வைசர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர்த்துக்கு தெரியாது. அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷனே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் மூலம் தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 21,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஒர்க்னா சூப்பர்வைசர் வேலைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ சூப்பர்வைசருங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்கும். இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதீங்க. இந்த ஜாப் கிடைச்சா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது கீழே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் தான் கிடைக்கும். இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் 10,000க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் பல ஜாப்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃப்ரம் பார் த போர்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன போர்ஷனையும் நோட்டிஃபிகேஷன் நான் சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிங்க. நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் உங்களுடைய நேம் எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதரோ இல்லை ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, எழுதுருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டில் இருக்கும், பார்த்து எழுதுருங்க. ஏஜ் 1/8/2025 என்ன கம்ப்ளீட் ஆகிக்குதோ அதை போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. நெகட்டிவ் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அது நீங்கள் எழுதுறீங்க. கல்யாணம் ஆனவங்களா ஆகலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது 1000 தான், நீங்கள் 1000 போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அட்ரஸ் பார் த கம்யூனிகேஷன் சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கும், அப்படியே பார்த்து எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் டிகிரி தான் படிச்சிருக்கணும். எந்த டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சுன்னு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நான் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா ஏதாவது படிச்சுக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுலாம். அதே மாதிரி ரிலீஜியன் அண்ட் கம்யூனிட்டி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதி சான்றிதழ் இருக்கிறது பார்த்து எழுதுங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அந்த டீட்டெயில்ஸ் எழுதுருங்க. அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டுருங்க. அதேமாதிரி விதவை டைவர்ஸ் இந்த மாதிரி வந்து போல் கேட்குறாங்க. அது என்ன கேட்டகரி இருந்தீங்களா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கம்பல்சரி கிடையாது. இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இருக்குதா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேட்குறாங்க. இப்போ வரக்கூடிய எல்லா ஜாபுமே கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் இருந்து கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட்டுக்கு உங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்மு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 1/8/2025 வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா பல பேர்த்துக்கு தெரியாது. இந்த ஜாப்பு 15 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும். தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைத்துறையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா மிஷன் வாட்சல்யா திட்டத்தின் செயல்பட்டு வந்துக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் உதவி மையம் 1098 இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டுதல், அதே மாதிரி மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி ஜாப் தான். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் இளங்கலை சமூக பணி சோசியல் ஒர்க்கு, அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி ஐடி, அப்படி இல்லைனா சமூக சார்ந்த சமூகவியல் கம்யூனிட்டி சோசியாலஜி, அப்படி இல்லைனா சோசியல் சயின்ஸ் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் 42 வயதுக்கு உள்ளே இருந்தீங்களே இந்த ஜாப் உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதம் 21,000 ரூபா சம்பளம் இருக்கும். குழந்தை அவசர உதவி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன் அனுபவம் உள்ளவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி கிடையாது. இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
இந்த தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பூர்த்தி செஞ்சு 14/8/2025 மாலை 5 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் நீங்கள் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு 2nd ஃப்ளோரு, அரசு பல்துறை வளாகம், ஜெயங்கொண்டம் சாலை, அரியலூர் 621704. இந்த பின்கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 14/8/2025 அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. உங்களுக்கு பயனுள்ளனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினோத் ஜாப்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் ஜாப்ஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயன்பெறுங்க. லிங்க் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.